துப்பாக்கி கையில கிடைச்சா யார வேணாலும் சுட்டுறதா சொல்லிட்டு சொல்ல மாட்டியாடி ஆளை பார்க்காம மாத்தி சுட்டுட்டேன். எல்லாம் அந்த தாசால. ஐயோ நான் வேற ஒரு புள்ள குட்டி தெரியுமா சொல்லிட்டடிமா. இத்தனை வருஷம் எப்படியோ தாண்டி வந்துட்டேன், இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டேனே. உப்பு இருக்கான்னு பார்த்தேன். நான் ஒருத்தரை சுட்டுட்டேன். என்னம்மா இது? உங்க அப்பா எவ்வளவு பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். நான் ஒருத்தனை சுட்டுட்டேன்னு சோகமா சொல்றேன். நான் ஒருத்தனை சுட்டுட்டேன் அப்படின்னு வீரமா சொல்ல வேணாம். இல்ல அங்கிள், நான் தப்பான ஆளை சுட்டுட்டேன். தப்பான ஆள் தப்பு செஞ்சதுனால சுட்டிருக்கேன். கரெக்டா தானே சுட்டிருக்கேன்? ஐயோ சரியான ஆளை நினைச்சு தப்பான ஆளை சுட்டுட்டான். என்னம்மா குழப்பற? இவ ஆளை மாத்தி சுட்டுட்டாங்க. விடுங்க. போலீஸ் எப்போதுமே ஒருத்தரை எய்ம் பண்ணா இன்னொருத்தர் தான் சுடுவாங்க. அந்த மாதிரி தப்பா சுட்டு 10 கேஸ் உள்ள இருக்கு. சரி சுட்டிங்களா வேண்டாம் சொல்றான். அவன் தான் கடைசி வரைக்கும் வாயை திறக்கலையே. நல்லதா போச்சு. அவனே அமைதியா இருக்கும்போது நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஐயோ அங்கிள், அவன் செத்துட்டான். செத்துட்டானா? நான் எதுக்கு சாக்கானே? சரி அந்த பாடியை கொண்டாந்து இங்க போடுங்க. குண்டை எடுத்துட்டு பாடியை ஃப்ரீசர்ல வச்சிடுறேன். ஓகே. என்ன மயில் மோப்பம் முடிக்கிறீங்க? ஒரு கை சாப்பிடுறீங்களா? பிரியாணி சாப்பிடுறீங்க போல இருக்கு. சரி பாடி எங்க இருக்கு? அவளப்படாதீங்க. 3 நாள் கழிச்சு அனாதை பணம் எரிப்போம். அதோட சேர்த்து எரிச்சிடும். அங்கிள் அவசரப்படாதீங்க. அவன் யாரு என்னன்னு தெரியற வரைக்கும் அந்த பாடி இங்கேயே இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேணாம். ஐயோ அது எப்படி அங்கிள் நான் சொல்லுவேன்? வெளியே தெரிஞ்சா என் வேலையே போயிடும்ல. ஐயோ அது இல்லம்மா, நான் நர்ஸுக்கு ஊட்டி விட்ட விஷயத்த ஆண்டிட்ட சொல்லிடாத என்ன? ஐயோ என்ன நீ இங்கெல்லாம் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு? அந்த 5 இன்ஸ்பெக்டருங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என் கையால தான் சாவு. ஹலோ அங்கிள். என்ன ஆர்த்தி இந்த நேரத்துல? தாஸ் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். உங்களை எல்லாம் கொல்ல வரானா? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? அப்புறம் சிரிக்காம என்னமா பண்ணுவாங்க? தாசை பார்த்துலாம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. தாசெல்லாம் ஒரு சாதாரண லோக்கல் அக்யூஸ்டுமா. அவன் எல்லாம் பார்த்து நாம பயப்படவே வேண்டாம். எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நீ கேர்ஃபுல்லா இரு. அங்கிள் நான் சீரியஸா பேசுறேன். நாங்கெல்லாம் தாசை அரெஸ்ட் பண்ணும்போது நீ வாயில நிப்பிள் வச்சுக்கிட்டு இருந்த. அவன் எல்லாம் பார்த்து நாம பயப்படவே வேண்டாம். அவன் சந்திரமுகி பாம்புமா. நீ போன் வைமா, இப்ப மேட்ச் ஆரம்பிக்க போகுது. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத.
டேய் ஷாபாஷ் ஷாபாஷ் டேய் தள்ளுப்பா தள்ளுப்பா என்னன்னு கட்டப்பட்ட சட்டை தள்ளு பயமே இல்லாம டிவி பார்த்துக்கிறான். மேட்ச் பார்க்க விடுங்கடா தள்ளுப்பா ஹலோ, வந்திருக்கிறது தாஸ் அண்ணன். அட இருக்கட்டியா நகரு உன்னை கொலை பண்ண வந்திருக்காரியா? ஐயா அதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம் முதல்ல மேட்ச் முடிட்டு விடுங்க நகருங்க சொருவனா பக்குன்னு செத்துருவான்டா. அப்புறம் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? டேய், நான் யாரு தெரியுதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதா? நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரா ஒல்லியா இருந்தியா அப்ப நடந்ததெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? அதான் தின்னு தின்னு தடிமாடு ஆயிட்டியே, எல்லாம் மறந்துருப்ப. என் கல்யாணத்தன்னைக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் கோழத்தனமா என் மேல பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்னை உள்ள தள்ளி இத்தனை வருஷம் எவ்வளவெல்லாம் கொடுமைகளை அனுபவிக்க வச்சிட்டீங்கடா. சபாஷ் 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 கை தட்டுறியா? நானும் உள்ள கொசு அடிக்கிறதுக்கு இப்படித்தான்டா கை தட்டினேன் தூங்காம. ஏய், நான் மூட்டை பூச்சிக்கு நடுவில் படுத்திருந்தேன்டா இத்தனை வருஷம். கக்கூசு கழுவுனேன்டா, ஒரே கலர் ஜெயில் ட்ரெஸ் போட்டிருந்தேன்டா. அதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? ஆனா என் முதுவை என் கையாலேயே சொரிய வச்சிட்டீங்களடா. டேய், நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். 6 பேருக்கும் என் கையால தான் சாவுன்னு சொல்லியிருக்கேன். அதை நிறைவேற்ற தாண்டா வந்திருக்கேன். டேய், ரத்தம் தெளிக்கும், தள்ளி நில்லுங்கடா. டேய், என்னங்கடா எல்லாரும் டிவி பார்த்துன்னு இருக்கிறீங்க? அண்ணே கம்மன் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போயின்னு இருக்குது. டேய், நாம கொலை பண்ண வந்திருக்கோம்டா. நோ, முதுகு சொறி வச்சதுக்கலாமா பழி வாங்குவாங்க. அங்க பாருங்க யாரா அது புதுசா இருக்கிறான், நல்லா அடிக்கிறான்? டோனினா? தோனியா? நான் உள்ள போகும்போது கவாஸ்கர் தானே ஆடிந்தான். And in the end, Pant simply couldn't resist. It says that magic 3-letter word. That's close, very close indeed. It is, it is, it's over. It's over. Down for pace. ஏய், இது பழைய மேட்ச்டா. என்னடா இந்த தோனி அவுட்டா? அண்ணா இதுவும் அவுட்டுண்ணே. ஐயோ, என்னடா இது? அப்ப நான் வந்த வேலை அதான் ஈஸியா முடிஞ்சிச்சுல, வாண்ணே போலாம். என்னடா அப்படி சொல்ற? இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஒரு 4 குத்து குத்திக்கிறேன். ஐயா, நானா செத்த பாம்பு அடிக்கிறீங்க கூட்டி வந்தா ஏரியால எங்க கௌரவம் வருது. ஏய், வாங்கடா போலாம். அண்ணே, நான் ரவுடின்னு இவனுக்கு நம்ப வைக்கிறதுக்கு பல தில்லால அங்கடி வேலை பண்ணிருக்கேனே. நீ பாட்டுக்கு செத்த பணத்தை பத்தி அசிங்கப்படுத்தாதே, வாண்ணே போலாம். தப்ஸ்டான். ஆனா அடுத்தவனை விடக்கூடாது, அவனை அடிச்சு தொங்க விடணும். தொங்க விட்டுருவோம், வாண்ணே.